கை நீட்டி அடிச்சதுக்கு இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு என் காலடியில நாயா கிடப்பேன்னு என்ன மன்னிச்சிருங்கன்னு என் காலை புடிச்சு கேட்டு கெஞ்சி கதறி நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாம அழு. அப்ப வேணும்னா நான் போனா போகுதுன்னு போ மன்னிச்சுட்டேன்னு விட்டுறேன். என்ன என்ன நீ மன்னிப்பு கேட்டினா இந்த பிரச்சனைக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சிடுற. உன் புருஷன் வீட்டுக்கு யாரையும் நான் அனுப்ப மாட்டேன், எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவெடு. என் காலு தயாராதான் இருக்கு. உன் காலு ரெடியா தானே இருக்கு, என்கிட்ட காட்டு. ஒரே வாரி மல்லாக்கா தள்ளி விட்டுடுறேன். அகல்யா, நீ அமைதியாரு. எம்மாடே, இவள்கிட்டலாம் அமைதியா இருக்க முடியாதுமா. இவளுக்கு பைத்தியம் புடிச்சு போய் வெறி புடிச்சு அலையிறா. அகல்யா சொன்னது போலதான் இவளை செய்யணும். இவளை இருங்கப்பா, எனக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனை தான். நீங்க ஹவுஸ் ஓனர்ல இருந்து எல்லாரையும் என் வீட்டுக்கு பணம் வாங்க அனுப்புனதுனால என் புகுந்த வீட்டுல எனக்கு பிரச்சனை தான். நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நான் முன்ன மாதிரி உங்களுக்கு பயந்து உங்க காலை புடிச்சு கெஞ்சுவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம். உங்களால வந்த இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க காலை புடிச்சு கதறி விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என்னால நிம்மதியா வாழ முடியும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. இத பார், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு இவ்ளோ திமிரு ஆகாதடி. நீ என் கால்ல விழலனா உனக்காக உன் அப்பனை என் கால்ல விழ வைப்ப. பொறுத்திருந்து பாருடி. அப்படி ஒரு நிலைமை எங்க அப்பாவுக்கு வர அளவுக்கு நான் என்னைக்கும் விட போறதில்ல. நீங்க அதை பொறுத்திருந்து பாருங்க. பாக்கலாம் போடே. அக்கா, இந்த அம்மா ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி சமாளிக்க போறோம், என்ன பண்ண போறோம்? மடி, நீ இதெல்லாம் நினைச்சு ஒண்ணு கவலைப்படாத அம்மா. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். அப்பா, டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டே, எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா வேலை எதுவும் செய்யாம இருக்க முடியாதுல்ல. நான் கூடிய சீக்கிரம் எனக்காக ஒரு வேலையை அமைச்சுக்கிறேன். அப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. டாக்டர் சொல்றத கேக்கலன்னா பின்னாடி காலுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும்பா. மடி, என் காலுக்கு தானே பிரச்சனை வரும். வந்தா வந்துட்டு போட்டுமா. உன் வாழ்க்கைக்கும் உன் நிம்மதிக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதான்டா எனக்கு முக்கியம். இந்த பணப்பையை எப்படியாச்சும் சமாளிச்சுதானே ஆகணும். நான் மயிலுகிட்ட பேசியிருக்கேன். ஏதோ 10,000 20,000 கிடைச்சா கூட மளிகை கடைக்கு பணத்தை கொடுத்துட்டு பால் கரண்ட் மத்த சின்ன சின்ன செலவு எல்லாத்தையும் கூட ஓரளவு சமாளிச்சிடலாமா. அப்பா, வாடகை பணம் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் டைம் வாங்கிக்கிறேன்டாமா. வேற வழி இல்ல, என்ன பண்ண முடியும்? அப்பா, இப்படி எத்தனை மாசத்துக்குப்பா சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது சாதாரண விஷயம் இல்லப்பா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தப்பு நம்ம பக்கமும் இருக்கு. கடைய கொடுத்து பிரச்சனைய வேலை கொடுத்து வாங்கிட்டீங்கப்பா. அதை வச்சுதான் சித்தி நம்மள மிரட்டிட்டு இருக்காங்க. பணத்தை தேடி ஓடுற வாழ்க்கை ரொம்ப கொடுமையான வாழ்க்கைப்பா. நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டு பணத்தை மட்டுமே முக்கியமா நினைச்சு ஓடிட்டே இருக்கணும். அப்படி ஓடுற வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமுமே இருக்காதுப்பா. நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே இந்த பணத்தால தான் நம்ம நிம்மதியை தொலைச்சிருக்கோம். பல அவமானங்களை சந்திச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் மேல அசிங்கப்பட்டிருக்கோம்ப்பா. இது வரைக்குமே இப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியலையேப்பா. மடி, பாவ மன்னிச்சிடுறாமா. இப்படிலாம் நடக்கும் நான் கனவுலையும் நினைச்சு பார்க்கலடா. சரி விடுங்கப்பா, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். அக்கா, நான் இனிமே காலேஜ் போலக்கா. நான் வேலைக்கு போறேன். என்னால முடிஞ்சதை சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறேன்க்கா. மடி, ஆமாக்கா, நானும் காலேஜ் போலக்கா. இந்த குடும்ப பாரத்தை நான் சுமக்க தயாரா இருக்கேன்க்கா. ஏய், படிப்பை விடணுங்கிற நினைப்பே உங்க 2 பேருக்கும் வரக்கூடாது. முதல்ல இங்க இருக்கிற பிரச்சனையை பெருசா நினைச்சு நீங்க படிப்பை விட்டீங்கன்னா நாளைக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா உங்க முன்னாடி வந்து நிக்கும்.
பணத்துக்காக ஒருத்தர் எதை வேணாலும் விடலாம், ஆனா பாசத்தையும் படிப்பையும் விட்டுறவே கூடாது. ஏன்னா பாசம் நம்ம மனச காப்பாத்தும், படிப்பு நம்ம புத்திய காப்பாத்தும். இந்த ரெண்டும் இருந்தா நாம எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாம். அதனால நீங்க 2 பேரும் உங்க படிப்பை கவனிங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அக்கா, நீயும் அப்பாவும் படுற கஷ்டத்தை பார்த்து என்னால தாங்கிக்க முடியலக்கா. ஆமாக்கா, எங்களால உனக்கு எந்த உதவியுமே பண்ண முடியலக்கா. ஏய், என்ன நீங்க 2 பேரும் எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இது போதும்டா எனக்கு. வாங்க.